உளுந்தூர்பேட்டையில் விஜயகாந்திற்கு எதிராக போட்டியிடும் தாம் வெற்றி பெறப் போவது உறுதி என பாமக சார்பில் களமிறக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். உளுந்தூர்பேட்டை பாமக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்னர் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. விஜயகாந்த் மீண்டும் எங்கள் கோட்டையில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி என்னை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயகாந்தை தேர்தல் களத்தில் சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நிச்சயமாக இந்த முறை விஜயகாந்தை உளுந்தூர்பேட்டையில் நான் தோற்கடிப்பேன். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் முதலில் விஜயகாந்த் அரசியல் தலைவரானதற்கு பிறகு விருத்தாச்சலத்தில் போட்டியிட்டார். பிறகு ரிஷிவந்தியம் தொகுதி சென்றார். இப்பொழுது உளுந்தூர்பேட்டை வருகிறார். ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு தொகுதியாக மாறக்கூடிய காரணம் என்ன? அந்த தொகுதி மக்களுடைய உண்மையான பிரதிநிதியாக அவர் செயல்படவில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தன்னுடைய கடமையை நிறைவேற்ற காரணத்தினால் ஒவ்வொரு தொகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் வாக்களித்த மக்களுக்கு அவர் எதையெல்லாம் செய்ய தவறினார் என்பதை நான் புள்ளிவிவரத்தோடு அந்த உளுந்தூர்பேட்டை மக்களிடம் எடுத்துச் சொல்ல இருக்கிறேன். நடிகன் என்ற மாயை அதற்கு முன்பாகவே உடைந்து விட்டது விஜயகாந்திற்கு. அதேபோன்று கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் செயல்படாமல் இருந்த ஒருவர் என்பது பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும். இந்த அடிப்படையில் ஒரு சாதாரண ஒரு வழக்கறிஞராகிய என்னை கட்சி நிறுத்தியிருக்கிறது. விஜயகாந்தை தோற்கடிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். களத்தில் சந்திப்பதற்கு நான் உற்சாகமாக இருக்கிறேன்.